ஹாய் கைஸ், நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜில் வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போகும். ஸோ அது நடுவில் ஏதாவது இருக்கும், நான் வந்து அதை எப்படியாவது மேட்ச் பண்ணி இது பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபஸ்ட் ஃபுட்டேஜ்லேயே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. மும்பை ரைடு முடிஞ்ச உடனே இன்னொரு ரைடு கூப்பிட்டானுங்க. தம்பி என்கிட்டலாம் காசு இல்லைப்பா, வேணா நான் பின்னாடி உட்காந்து வரேன், என்னை கூட்டின்னு போய் பத்திரமா கூட்டின்னு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஓகே சொன்னானுங்க. சரி ஓகே, வீட்டில் சும்மா தான் இருக்கும், நானும் கிளம்புனேன். லாங் ரைட்ஸில் இதுதான் நம்மளை காப்பாற்றும். ஆர்பிட்டு போலோ இந்த மாதிரி மென்தால் இருக்கதா வாங்கி வச்சுக்கோங்க, காப்பாற்றும் உங்களை தூக்கம் வராமல் நைட்டில் கிளம்புறப்போ. போகலாம் ப்ரோ. ஸோ நம்ம வந்து எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி தானே ப்ரோ போகிறோம். ஊட்டி போகிறோம். ஊட்டி எதுக்காகனா இந்த டிகே பையன் வந்து மும்பைக்கு வந்து வரல, அவனுக்கு வந்து எக்ஸாம் இருந்தது. ஸோ அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தான், சீக்கிரம் போய் லாரி வருது. அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தான் இந்த மாதிரி ரைடு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஓகே அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பட் ஆனால் என்கிட்ட பட்ஜெட் கிடையாது சுத்தமாக. அதனால் நான் இப்போ சும்மா தான் வரேன். என்கிட்ட காசு 10 பைசா கிடையாது, 150 ரூபா இருக்குது அக்கௌண்ட்டில். அப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, வாயில் என்ன போட்டு மென்னே போகிறீங்களே ப்ரோ, அது என்னதுன்னு கேட்குறீங்க. அது வந்து சாக்லேட்டு பூமர் எதனா போட்டிருப்பேன். ஏன்னா வந்து வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகுமா, ஸோ அதனால் போட்டுருப்பேன். இவன் டிகே எங்கே போனான்னு தெரியல. ஃபோட்டோ எடுத்தியா? ஆல்ரெடி உள்ள 1.5 லிட்டர் பெட்ரோல் இருந்தது. ஃபோட்டோ எடுத்தியா? எத்தனை லிட்டர் உள்ளே இருந்துச்சு? ஆல்ரெடி 1.5 லிட்டர் பெட்ரோல் இருந்தது. திரும்ப 11.80 ஃபோட்டோ காமி எம்எல் போட்டுருக்காங்க. பார்த்து வாங்கண்ணா, நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. யார் போட்டா? பில்லு இருக்கா? 11.84 லிட்ரு. ஆல்ரெடி 1.5 லிட்டர் டேங்க் இருக்கு. நான் அதான் சொல்கிறேன். நான் அப்படியே இருங்க. இங்கே என்னண்ணா வருது? நான் எல்லாமே வண்டி பற்றி தெரியும். 11 லிட்டர் டேங்க்கில் எப்போ நான் 11.8 லிட்டர் பெட்ரோல் இறங்கும்? பெட்ரோலே இருக்கு. எதுக்கும் நாங்கள் சும்மா லாங் போகிறவங்க சும்மா பெட்ரோல் எம்டிஆர் எடுத்துகிட்டு போக மாட்டோம். 1.5 லிட்டர் இருக்கும் ஆல்ரெடி உள்ள, அதுக்கு மேலேயே இருந்திருக்கும். ரிசர்வ் வந்துச்சா வண்டி? ரிசர்வில் இருந்தது 1.5 லிட்டர் வச்சுக்கோங்க. எப்படி 11.8 லிட்டர் இறங்கும்? அண்ணா 11 லிட்டர் டேங்க்னா ஆல்ரெடி 1.5 லிட்டர் இருக்குண்ணா, எப்படி நான் இறங்கும்? எப்படி கேட்குறேன்னா நீங்கள் சொல்கிற கான்செப்ட் இது ஆயில் ஏதாவது இன்ஜினில் ஏதாவது போயிடுச்சு எனக்கு வந்து சரி, பெட்ரோல் லீக் ஆகிருக்கா? எங்கேயும் லீக் ஆகலை, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இல்லைண்ணா அது எப்படி 11.8 லிட்டர் இறங்கும் நான் கேட்குறேன். ஜீரோ பார்த்தீங்களா சார் நீங்கள்? நான் ஜீரோலாம் ஒரு என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து டக்குன்னு கார்டு பார்க்க சொன்னார். நான் கார்டு பார்க்கறதுல சார் ஃபில்லாக போட்டாரு. நான் என்ன சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் சொல்ல, ஜீரோ பார்க்கறது பார்க்காது. அங்கே நீங்கள் கரெக்டாக நீங்கள் நியாயமாக போடணும்ல, நீங்கள் தான் நியாயமாக போடணும். நான் தப்புலாம் இல்லை, இதோ பாருங்க நான் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் 11.8 லிட்டர் பெட்ரோல் எப்படி இறங்கும், அதுதான் நான் என்னோட கேள்வி. அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் போட்டோ உள்ளே போயிட்டு இருப்பார், வரமாட்டாங்க. சரி நான் எங்கே தப்புண்ணா, நாங்கள் ஜீரோ பார்க்கலண்ணா, விட்டுருங்க. நாங்கள் ஜீரோ பார்க்கல, விட்டுருங்க. 11 லிட்டர் டேங்கில் எப்படி 11.8 லிட்டர் இறங்கும்? இது சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ எது எங்கள் தப்பா இல்லை பங்கு தப்பா, உங்கள் தப்பா? சரிண்ணா நாங்கள் ஜீரோ பார்க்கலண்ணா, அது எங்கள் தப்பு தான். ஆனாலும் வந்து நீங்க அப்ப போறது கரெக்டா தான போடணும். நீங்க மிஷின் அது நீங்க உள்ள பம்ப் சரி நீங்க போல, யார் போட்ட வர சொல்லுங்க, நான் பேசுறேன், வர சொல்லுங்க. உள்ள வச்சாலே ஜீரோ ஆட்டோமேட்டிக்கா மாறணும் தானே, வச்சு தானே போடுவீங்க. அப்புறம் எப்படி மாறாம போவோம்? எடுத்துட்டு வைங்க இப்போ. மாறுது இல்லை, அப்போ எப்படி மாறாம போவோம்? சரிண்ணா ஒரு வண்டிக்கு போடுறீங்கன்னா அப்படியே போட்டு போடுவீங்களா? உள்ள வச்சு தானே எடுப்பீங்க, வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மாறும்ல. அப்போ இது யார் தப்பு? நாங்கள் ஜீரோ பார்க்கல, எங்கள் தப்பு தான். சரி 10 லிட்டர் கூட காசு கொடுங்கன்றாங்க. அடுத்த தடவை பண்ண மாட்டார்ல, தப்பு பண்ணியிருந்தாலும் அடுத்த தடவை பண்ண மாட்டார்ல. நாங்கள் எப்படின்னா 10 டேங்க் ஃபுல்லாச்சாடா? சரி நான் ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் எப்படி அப்போ இது 10 லிட்டர் காசு கொடுக்க முடியும்? ஆல்ரெடி 1.5 லிட்டர் இருக்குது. எனக்கு வேண்டி நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் இதே மாதிரி இருப்பீங்களா? நான் தைரியமாக போது நீங்கள் வந்து ப்ரூஃப் தரீங்க, எனக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் இனிமேல் வந்து தப்பு பண்ண மாட்டோம், நீங்கள் போட்டோ ஒரு மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் ப்ரூஃப் பத்திரமா நாங்கள் தப்போம் மூஞ்ச மாதிரி போட்டவர் ஏன் நீங்கள் போட்டவர் ஏன் சரி போட்டவரை கூப்பிட்டு வாங்க. இதோ இப்படி தான் ஏமாத்துறானுங்க. 11 லிட்டர் டேங்க் இது, இதில் 11.8 லிட்டர் பெட்ரோல் உள்ளே போட்டிருக்கானுங்க. போட்டோவை தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிட்டானுங்க. எப்பவுமே தப்பு பண்ணால் அவங்க வரவிட மாட்டானுங்க. இதை பாருங்கள் 11.84 லிட்டர் வந்திருக்கு இதில். அது எப்படி வரும்? எவ்வளோ இதுக்கு முன்னாடி 250 ரூபா போட்டிருக்கீங்க. சரி ஓகே 1040. நான் இதுக்கு முன்னாடி போட்டது காமிங்க. 21 25. அது டைம் தானா? 79 80 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. சரி ஓகே
அது 1040 ரூபாய் 80 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோ? 1 லிட்டர் பெட்ரோல் கழிச்சு 1 லிட்டர் எவ்வளோ? 87 ரூபா. கம்மி பண்ணி ஏன்சினா தெரியாமல் நடந்து. சரி ஓகே ஓகே சரி ஓகே பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே 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 ம் ஓகே ஓகே சப்போஸ் தவறி போட்டாலும் வேணும்னு போட்டு அடுத்த தடவை பண்ண மாட்டாங்க. சரி ஓகேண்ணா நான் கம்மி பண்ணி கேட்டேன். ஓகே ம் கம்மி பண்ணி தான் கேட்டேன். ஓகே ஓகே ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க நான் அப்புறம் வாங்கிக்கோங்க. அடுத்த தடவை ம் வேணும் தெரியாமல் செஞ்சாங்க. சரி ஓகே அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டாங்க. அதுதான் கரெக்ட். சரி ஓகேண்ணா நீங்கள் வாங்கிக்கோங்கண்ணா. இல்லை கரெக்ட் தான், நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பரவாயில்ல சார் இல்லை சார், நான் போகிறேன் ஃபைன் மாரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாங்கிக்கோங்கண்ணா. எதுக்குண்ணா நம்ம எங்களால் எதுக்கு தாளாமல் அவருக்கு ஃபைன் போடுறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கோம். இது என்ன இடம்லாம் கரெக்டாக தெரியல. ஸோ நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டி இங்கே ஒரு 6 மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 1 ஹவர் இங்கே வந்து சும்மாவே ரெஸ்ட் எடுத்துருந்தோம். டைம் இப்போ வந்து 7 ஆகுது. மழை பெய்கிற மாதிரி இருக்கு, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் சம்திங் வந்து அப்படியே போனோம். கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே குன்னூர் போகிறோம். இதுக்கு மேலே எப்படி விளாக் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. கடுப்பாக இருக்குதியா, பின்னாடியே உட்காந்து வர்றது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. தூக்கமும் வருது. பேபி குயின் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் பேபி குயினுக்கு இன்னும் சர்வீஸ் பண்ணல. அவளுக்கு ஆயில் மாற்ற வேண்டியது இருக்குது. மும்பை போயிட்டு வந்து ஓட்டியாச்சு கொஞ்சம். ஸோ அதனால் அவளை அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு வேறு 1 பாத்ரூம் போகணும். மரத்துக்கிட்ட நிறுத்துங்கன்னு நிறைய மரம் இருக்குது, நான் நிறுத்த மாட்டேறானுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ சூலூர் போயிட்டுருக்கோம். அதாவது வந்து எதுக்காக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டிகேவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எங்கே சம்திங் ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே ஈஷா போகிற பிளான் இருந்தது. பட் ஆனால் ஈஷா வேண்டாம், இங்கே ரிட்டர்ன் வரப்போ போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு சூலூருக்கு போயிட்டு அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே குன்னூர் போகிறோம். இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம். ஹோட்டல் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் போகிறதுக்கு. ஹோட்டல் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நான் இதுக்கு ஊட்டி வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி வரேன். வா ஏற ஆரம்பிச்சிச்சு இந்த ஹில் ஸ்டேஷன். ஐயோ எப்படி சொல்கிறது அந்த ஃபீலு. பாப்பா ஹில் ஸ்டேஷன் தான். மசினாகுடி வந்து இங்கேருந்து 66 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ திங்க் இப்படி போயிட்டு அந்த சைடாக வரணும்னு நினைக்கிறேன். மசினாகுடி ரூட்டு வேறு லெவலில் இருக்காங்க சத்தியமாக. அந்த ஒரே ஒரு ரோடு அப்படியே இந்த மலைங்க அப்படியே சுற்றி காடு. நீங்கள் எப்படின்னா போட்டு பாருங்கள், மசினாகுடி ரூட்டு யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு போகணுன்னு ஆசை. ஒரு நாள் பேபி குயின் எடுத்துகிட்டு வரணும் மசினாகுடி ரூட்டில். குயின் ஆஃப் ஹில்ஸ். வேறு லெவல். குன்னூர் நகராட்சி வெல்கம்ஸ் யூ அங்கே போர்டு போட்டிருக்கு. ரயில்வே ட்ராக்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் அந்த சும்மா நறுக்குன்னு இருக்கும். பட் ஆனால் ட்ரெயின் ஏன்னு வந்துட போகுது. தலை எங்கே போய் கவுத்து விட்ற போகிற? உன்னை நம்பி வேறு வந்துனுக்கிற பின்னாடி. ராபினே வேறு லெவல் பண்ணுறேன். இப்போ நைஸாக இருக்குல்ல ப்ளேஸு, நல்லா இருக்குல்ல இடம். ஸோ கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போது ஒரு 5:30 அப்படி இருக்கும். நான் வந்து தூங்கிட்டேன். சாப்பிட்டு முடித்தேன். மதியம் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே குக் பண்ணி லைக் வந்து இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. ஸோ இங்கே குக் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ காஃபி வித் திஸ் லொக்கேஷன் நல்ல செம்மையாக இருக்குங்க. நம்ம போகலாங்கய்யா. இந்த போயிட்டு நிற்கிறானுங்க பாரு இவனுங்க. இவனுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி நம்மளும் எடுக்கலாம். இந்த சன் வந்து கரெக்டாக சொல்லு நல்லா மூஞ்சில் அடிக்குதா, சூப்பராக இருக்குது பாருங்க கரெக்டாக அந்த இதில். நைஸ். ஃபஸ்ட் டைம் டீ எஸ்டேட் கூட நான் நடக்கிறேன். இது வரைக்கும் நான் டீ எஸ்டேட் கூட நடந்ததே கிடையாது என் லைஃப்பில். பாருங்க பின்னாடி அப்படியே சும்மா வேறு லெவல். சரிம்மா, குட் பாய். நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். புச்சுக்கு இவர் தான் காடிங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். உள்ள வந்து ஓடுது.
சார் சார் இங்கே வாங்க சார். போய் வா, சூப்பராக உள்ளே போகிறீங்க. இங்க வா போய். அதில் போகிறீங்களா வாங்கடா. அண்டு பாருங்களேன். குட் பாய். குட் பாய் நீ அப்புறமா சொல்லு, நான் அப்பா கூட வீடியோ எடுக்க தள்ளி போ. அது கூட இல்லடா, நான் அந்த பக்கம் போறோம். தள்ளுடா, வலி விடுறா எனக்கு. ஓடி போய் உங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்கும் அது. இப்போ பாரு சந்தில் பூந்துடும். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். நேற்று நைட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனோம்ல, இங்கே போயிட்டு அப்படியே இங்கே ரிட்டன் ரூமுக்கு வந்து அங்கேருந்து நைட்டு சாப்பிட போகணும். ஸோ அப்போ வந்து நான் எதுவுமே வந்து vlog பண்ணல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது. அப்படியே வந்து விட்டுட்டேன். போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்துட்டு இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே ஊட்டிக்கு போக போகிறோம். இங்கேருந்து ஊட்டி 20 கிலோமீட்டர்ஸ் ஆடா 16 பந்திப்பூர் 60. பந்திப்பூர் 60. பந்திப்பூர் போகிறோம். ஊட்டி போகிறோம். ஃபஸ்ட்டு ஊட்டி போகிறோம். ஃபஸ்ட்டு ஊட்டி போயிட்டு அப்புறம் சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ட்ரெஸ் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, ஒரே ட்ரெஸ் தான் அழகாக முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே டிஷர்ட் போட்டால் குளிரும். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு இதிலே சுற்றும். என்ன பண்ணுறது, கிளம்பலாமா? ம் செம்மையாக இருக்கியா இந்த இடம் பாருங்களேன். கரெக்டாக ரூமா, இந்த ரூமு அப்படியே இங்கே ஒரு பெரிய விண்டோ. ஸோ இங்கே சேர் போட்டு காஃபி குடிச்சிக்கலாம், செமையாக இருக்கும். இப்போ சன் கொஞ்சம் மறந்துச்சு, அது வந்தப்போ செமையாக இருந்தது. ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு நாங்கள் ராஜ பரம்பரை. கண்ணாடி போட்டுங்க. ராஜ பரம்பரையா? ராஜா பரம்பரை. சரி. தலை பார்த்தல சன்லைட் எப்படி வருது தலை. ஐயோ பாருங்க ஐயோ. க்ளவுட்ஸ்க்கு கிட்ட நின்றுருக்கோம். அந்த சைடு எதாவது கிராஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரியே இருக்கும். பட் பார்க்கலாம் கிராஸ் ஆகுதான்னு. க்ளவுட்ஸு. ஓ வாவ், ஓ மை காட். ஐயோ, we will meet soon baby. பார்ப்போம் வா. ரோடே தெரிய மாட்டேங்குது கைஸ், பாருங்களேன். எங்கே போனால் பந்திப்பூர் ரோட்டுக்கு போகிறோம். இந்த ரோடு வந்து அழகாக இருக்கும். பந்திப்பூர் ஊர் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. 60 கிலோமீட்டர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு மேலே அவன் போட்டிருந்தது. பார்க்கலாம். ஊட்டி ரீச் ஆயாச்சு. இந்த பாருங்க தெரியுதா, ஊட்டி அழகாக இருக்குது. இதான் மெயின் சிட்டி. இதை குடிச்சிட்டு ரொம்ப நேரமாக கீழே போட மனசு வராமல் கையிலே வச்சுருக்கேன். நானும் குப்பைத்தொட்டி தேடிட்டே இருக்கேன். இந்த சைடு குப்பைத்தொட்டி 2-3 போச்சு, இந்த சைடு எதுவுமே வரல. ஊர் நல்லா க்ளீனாக இருக்கே, அதை போடவே மனசு வர மாட்டேங்குது. குப்பையில் குப்பை போடுறது தப்பு இல்லை, குப்பையே இல்லாமல் இருக்க இடத்துல போடுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வரது கூட நல்லா தான் கைஸ் இருக்குது. லைக் வந்து நம்ம பைக் இல்லாமல் பின்னாடி அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம. லைக் எப்படி சொல்கிறது, இதுவும் ஒரு ஃபீல் தான். ரைட் பண்ணுறது ஒரு ஃபீலு, அது வேறு லெவல் ஃபீலு. இது வந்து ஒரு நல்ல ஃபீல், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்தோமா ஜாலியாக பார்த்தோமா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் பேபி கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் சத்தியமாக. இது பாருங்க, கார்னர் எப்படி இது பாருங்க. வந்து இந்த சர்ன்னு அந்த அப்போலோ டயர் வச்சுன்னு போயிட்டு இருப்பேன் நான் பாட்டு படுக்க வச்சுன்னு. கார்னர்ஸ் பார்த்தோன்னே தான் பேபி கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். அது என் கூட வரவங்க வண்டி எல்லாமே ரொம்ப வெயிட்டான வண்டியா. லைக் நானும் சச்சினும் மட்டும் தான் வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ணுவோம், சர்ன்னு ஏறுவோம். அதுவும் என் வண்டி இருக்குல்ல, என் வண்டி இது R1 சின்னதில்ல, சர்ன்னு கேப்பில் ஏறிட்டு போவேன் நான் ஹைவேல ஓவர்டேக் பண்ணுறப்பெல்லாம். இவங்க எல்லாம் எனக்கு பின்னாடி ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஆனால் ஓவர்டேக் மட்டும் நான் டக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ தான் சொல்லுவானுங்க, சைக்கிள் மாதிரி வச்சுன்னு போயிட்டே இருக்கிறாடி சர்ன்னு அப்படின்னு சைக்கிள்னு வானுங்க என் வண்டி அவனுங்களாம். வண்டி ஓரமாக விட்டு வா. கேரட் வாங்க போகிறோமே, நல்லா முழு இருக்குது பாருங்களேன். பீட்ரூட்டு அக்கா சின்னது கொடுங்க அக்கா. ஒன்று போதும்ல, ஒன்று போதும். நான் இப்போ கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதோட இலையோட நல்லா இருக்குல்ல. சீக்கிரம் சாப்பிட்டு விடு. 20 ரூபா தான் இந்த கேரட்டு. சார்ஜர் பாயிண்ட் ஆமாம் உளுந்து இருக்கும்.